ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் சில ரீசென்ட்டா எடுத்த ட்ரேட்ஸு, அதோட ஸ்கிரீன்ஷாட், அது ஏன் ப்ராஃபிட், எதனால லாஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்க்க போறோம். எதனால ப்ராஃபிட், எதனால லாஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து இந்த ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட். இது வந்து 2 ரீசனால எடுத்திருப்பேன் இந்த ட்ரேட். அத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. நம்ம வந்து எப்பயுமே நார்மலா உள்ள வந்தோனே என்ன வரையும்? ஸ்ட்ரக்சர் வரையும். ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கேண்டிலா வரையும். அது எப்படி வந்திருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் பை கேண்டிலாக வந்து நம்ம வரைவோம் மார்க்கெட்டுக்கு. இது சிங்கிள் கேண்டில் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் நம்ம. அதை நம்ம கேண்டில் ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இது பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆன உடனே நான் சொல்லியிருப்பேன் இதுதான் நமக்கு லோ. அதாவது போன வீடியோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நான் சொல்லியிருப்பேன் இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆகணும். இந்த லோ அப்புறம் இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். வேறு ட்ரேடு தான் எடுப்போம். பட் இந்த ட்ரேடை நம்ம வந்து பிரேக் ஆகி போச்சு அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக டவுன் ட்ரேட் எடுப்போம். அந்த டவுன் ட்ரேடு ஏன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, போன வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஒரு கேண்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் போக சொல்லியிருப்பேன். பட் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணும் ஓடிசி 93% கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணுவான்னா நமக்கு லாஸ் ஆக்குவோம். மேனிபுலேஷன் பண்ணுவோம். அந்த இடத்துல எரர் கேண்டில் மேனிபுலேஷன் அந்த மாதிரி பண்ணுவோம். அதனால் ஒரு மார்டிங்கல் நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம்னா ஷுவராக வின் கிடச்சிருக்கும் இந்த இடத்துல மார்டிங்கல். ஆக்சுவலி நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இந்த இடத்துல வந்தேன். வந்துட்டு என்னென்னா வந்து நான் கரெக்டாக ட்ரேட் எடுத்து பார்த்தோன்னா ஆர்ஜி பேட்டர்னுக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆர்ஜி பேட்டர்னுக்கு நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆர்ஜி பேட்டர்னா ரெட் க்ரீன் பேட்டர்ன். அதாவது ரெட் இந்த ரெட்டுக்கு வந்து நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ப்ளஸ் என்னோட வந்து இது வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் கொடுத்ததுனால கண்டிப்பாக இது வந்து ஆர்ஜி பேட்டர்னாக தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆர்ஜி பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டவுன் கொடுத்துருப்பேன். நமக்கு ஒரு ஷோரான வின் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ஸ்ட்ரக்சர் ஒரு புல் பேக் கொடுக்கும். புல் பேக் கொடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு புல் பேக் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் கண்டினியூஷன் புல் பேக் கண்டினியூஷன் ட்ரேடும் இந்த இடத்துல எடுக்கலாம். அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் அந்த ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். எப்படி புல் பேக் கண்டினியூஷன் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் புல் பேக் கண்டினியூஷன் எடுக்கலாம். அது கேண்டில் ஸ்டிக்ஸ் சைக்காலஜிஸ் அண்டு அதை சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம இந்த இடத்துல கண்டினியூஷன் கொடுக்கலாம். அதை நம்ம எப்படி எடுக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்னென்னா அது ப்ரீவியஸ் சார்ட்டோட தான். என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னா வந்து மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல மார்டிங்கல் சொன்ன மாதிரி மார்டிங்கல் எடுத்திருந்தா வின் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஆர்ஜி பேட்டர்னுக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் கீழே வரும். வந்துட்டே இருந்தோடனே இங்கே வந்து மைனராக ஒரு சின்ன ஒரு நமக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துச்சு. பிரேக் வந்து ஸ்ட்ரக்சர் இங்கே ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. சாரி, லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப் ட்ரெண்டில் தான் ஹை ஃபார்ம் ஆகி போகும். பட் லோ ட்ரெண்டில் வந்து நமக்கு லோ ஃபார்ம் ஆகி போகும். டவுன் ட்ரெண்டில் இப்படி ஃபார்ம் ஆகி நமக்கு ஹையில் போகும். பட் இதில் வந்து நமக்கு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. லோ ஃபார்ம் ஆயிருக்குன்னா என்ன, இந்த லோ வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணணும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டுக்கு எப்பயுமே வந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது ஒரு நல்ல ட்ரெண்ட். சிங்கிள் கேண்டில் ஸ்ட்ரக்சர் வரையும் வரைஞ்சதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுக்கும், இது ஒரு புல் பேக். நம்மளுக்கு ஒரு புல் பேக் கிடைச்ச உடனே இதாவது இந்த விக்கை வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுவான். ஏன்னா வந்து டவுன் ட்ரெண்டில் கண்டிப்பாக விக்கை ஃபில் பண்ணி தான் போவோம். இது வந்து என்னென்னா நம்ம ஹை லோவில் வந்து விக் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜியோட எடுத்திருப்பேன். கண்டிப்பாக இந்த விக்கை ஃபில் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த விக்கை நம்ம கரெக்டாக என்ன பண்ணியிருப்பான், க்ளோஸ் வச்சு முடிச்சிருப்பான். நமக்கு ஒரு ஷுவரான வின் கிடைச்சிருப்பான். இது வந்து இதுக்காக தான் எடுத்திருப்பேன், இந்த விக் ஃபில்லிங் ட்ரேட்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை நம்ம ப்ரீவியஸாக நம்ம போட்டிருப்போம் எப்படி அந்த விக் ஃபில்லிங் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து அது புரியும் ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ட்ரேடு நம்ம ஏன் எடுத்தோம், எதனால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். இதில் எப்படி நம்ம ஏன் இந்த ட்ரேட் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லாமே வந்து இந்த இடத்துல பேசிக்காக இந்த இடத்துல விக் இல்லைனாலும் இந்த இடத்துல ஒரு ஒரு இந்த ஒரே ஒரு செகண்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மைனராக ஒரு லெவல் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்து லெவல் ஒன்று இருக்கும். அந்த ப்ரீவியஸாக லெவல் வரும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி நம்ம அப்போ இருப்போம். அப்போ இருந்தோடனே என்னென்னா இது வந்து ஹேமரை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்படி எப்படின்னா ஹேமர் கேண்டில் ஒன்று வந்திருக்கும். அதாவது
ஹேமர் கேண்டில் வந்த உடனே என்ன பண்ணிடும்னா, இது ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் மேபி பின் பார் கேண்டில்னு சொல்லுவாங்க. பின் பார் கேண்டிலோட இந்த விக் அதாவது நான் சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படின்னா வந்து, இது நம்ம நார்மலா விக் ஃபில்லிங் ட்ரேட் வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா வந்து, அ மார்க்கெட் டவுன்ல இப்படி போயிட்டே இருக்கும். மார்க்கெட் டவுன்ல போயிட்டே இருக்கும்போது, நமக்கு இந்த விக்க வந்து ஃபில் பண்ணி தான் போவான். பட் அது மாரி சில கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது சில சில கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த மாரி ஆ ஹேமர் கேண்டில் அதாவது பின் பார்ன்னு சொல்லுவாங்க சில பேரு. அந்த மாரி பின் பார் கேண்டில். அப்புறம் பார்த்தோம்னா, சில இந்த அ ஸ்பின்னிங் டாப் கேண்டில் அது மாரி வர கேண்டில் எல்லாம் விக் இருக்கும். அந்த விக்கையும் ஃபில் பண்ணுவான் கேண்டில். இது எப்படின்னா வந்து ஒரு புல் பேக் அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இது இன்னொன்னு அதாவது ஒவ்வொரு கன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷனா நான் எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னா இத, அ இது வந்து மார்க்கெட் டவுன்ல வந்துட்டுருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு புல் பேக் வருது. என்ன ஒண்ணும் இல்ல. டவுன்ல வந்துட்டே இருக்கு. ஒரு புல் பேக் வருது. புல் பேக் வந்தோனே இது வந்து மைனரா புல் பேக். நெறைய பேர் புல் பேக்னா ரொம்ப பெருசா இருக்கும்னு நெனைப்பாங்க. பட் அப்படி இல்ல. இது வந்து மைனர் புல் பேக். புல் பேக் குடுக்கும். அதாவது சாரி இது வந்து புல் பேக். இது வந்து நம்ம மைனரா புல் பேக் குடுத்துட்டு, இது கன்டினியூஷன் குடுக்கும். அ புல் பேக் குடுத்து இது கன்டினியூஷன். புல் பேக் குடுத்ததுக்கு அடுத்து வந்து ஒரு கன்டினியூஷன். இது வந்து புல் பேக் கன்டினியூஷன் சொல்லுவோம். நான் இந்த சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதையே புல் பேக்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா, இது வந்து இந்த பாடியில பாதி வரைக்கும் வந்திருக்கனால, இதே புல் பேக் தான் கன்சிடர் பண்ணுவாங்க சில பேர். பட் நம்ம வந்து ரொம்ப இன் டெப்த்தா போ வேணாம். இத வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு புல் பேக்ன்னு எடுப்போம். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இது ஒரு புல் பேக்ன்னு எடுப்போம். எடுத்ததுக்கு அடுத்தது ஒரு ஹேமர் இல்ல பின் பார் மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கும். பின் பாரோட விக்க வந்து நம்ம கண்டிப்பா கன்டினியூஷன் குடுத்து இதுவரைக்கும் க்ளோஸ் குடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருப்பேன். அதே மாரி நம்ம ப்ரீவியஸா ஒண்ணு என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல ஒரு லெவல் இருந்திருக்கும். அந்த லெவல்னால இந்த இது ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆயிட்டு அந்த லெவலுக்கு திரும்பி க்ளோஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எடுத்திருப்பேன். நமக்கு ஷூரா வின் ஆயிருக்கும். இதான் நான் இந்த ரீசென்ட்டா எடுத்த இந்த அ 3 ட்ரேட்ஸ் அந்த ஷூரா வின் ஆயிருக்கும். அம் அதே மாரி நம்ம வந்து நம்ம இந்த $20 to $200 சேலஞ்ச் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். இந்த டே 5 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு நம்மளுக்கு. அ அந்த சேலஞ்ச நீங்க பார்க்கலைன்னா மறக்காம போயிட்டு ஷார்ட்ஸ் இருக்கும். யூடியூப் ஷார்ட்ஸ் அதில போய் பாருங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.